ஹே நசீஸ் ஃபேமிலி, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஈத் முபாரக் டு ஆல். சாரி ஃபார் த லேட் விஷஸ். ரொம்ப 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 லேட்டாக வந்ததுக்கு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ரீசன் கிடையாது. ரம்ஜான் முடிஞ்சு 2 டேஸ்லேயே நான் எடிட் பண்ணிட்டேன். சரி இப்போயாச்சும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணலான்ட்டு. கடைசியில் பார்த்தா மைக் வந்து ஒர்க் ஆகலை. நம்ம நேரம்னு பார்த்து இதுங்களும் சதி செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. நானுமே எதேதோ ட்ரை பண்ணேன். ஹெட்செட்டில், ப்ளூடூத்தில் சவுண்ட் அந்த அளவுக்கு வரல. சரி ஓகே, நம்ம மைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பரவாயில்ல. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டோம், கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ரமதானுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரமதானுக்கு முன்னாடி எல்லாமே டீப் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் கவர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், லக்கி வாட்டர்னு சொல்லிட்டு வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல், காலேஜ் ஈவெண்ட் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில், கேன் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், டோர் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்கு. உங்கள் காலேஜ், ஸ்கூலில் ஈவெண்ட் வருது, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வருதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இவங்கள்ட்ட டோர் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்கு. வெளியில் வாங்குறதை விட இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியில் போய் அதாவது நிலா பார்த்துட்டு வந்தோம். எத்தனை பேருக்கு இது பார்க்குறது கொடுத்து வச்சுருக்குன்னு தெரில. அல்ஹம்துலில்லாஹ் பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சின்னு சொல்கிறத விட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது தான் முக்கியம். ஏன்னா அக்கா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கூட்டிட்டு அக்கா தான் மாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிஃபோர் காலேஜ் கூட நம்ம 1-2 வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ சுத்தம் ஒன்று கூட இல்லை. இப்போ வந்து அக்கா தான் வந்து ஃபுல்லாக இந்த ஒர்க்கெல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து அக்கா தான் எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் என் அக்காவுக்கும் தண்ணிக்குமே ஆகவே ஆகாது. பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பக்கெட் அப்படியே கவுத்துட்டாங்க. தண்ணி எல்லாமே கீழே சிந்திருச்சு. மறுபடியும் அதை போட்டு எடுத்து புழிஞ்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி தான் நமக்கு ஒரு வேலைக்கு மறு வேலை வச்சுட்டே இருக்கும். அதுவும் நார்மல் டேஸ்லலாம் நல்லா தான் பண்ணுவோம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் தான் நமக்கு வந்து இப்படி ஆகி விட்டுரும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரமதான் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அஸ்வான் தான். போன டைம் அஸ்வான் இல்லை, இந்த ரமதானுக்கு வந்து அஸ்வான் இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். குழந்தைங்க இருந்தாலே அது ஒரு தனி ஃபீல் தான். ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ்வானுமே எங்களுக்கு அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அஸ்வானையுமே அக்காயுமே கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்க. அஸ்வானுக்குமே 3 months முடிஞ்சு 4 months ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் அவனுக்காகவே துவா செய்யுங்க. வீடு கூட்டி மாப் மட்டும்தான் பண்ணாங்க. அதுக்கே 11:30 கிட்ட ஆயிடுச்சு. எப்பயுமே ரமதானுக்கு சீக்கிரம் தூங்கி எப்படியாவது சீக்கிரம் எந்திரிக்கிறோன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முடிய மாட்டேங்குது. எப்படியும் 1 o'clock கிட்ட ஆகிடுது. அண்ட் என்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சேஞ்சுக்கு வந்து கார்பெட் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஈத்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி டெக்கரேஷன்லாம் பண்ண வேணாம், ஹாலை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பெட் போட்டு ஹாலை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் எங்கள் பாய்ஜானுமே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அதை ஒரு ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அடுத்த கிளிப்ஸில். ஈத் அன்னைக்கு எப்பயுமே பார்க்குற மாதிரி இருக்கவே நாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேஞ்சிங்கே, ஐ மீன் சேஞ்சஸே.
அல்ஹம்துலில்லாஹ் எப்பயுமே பார்த்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீடியோஸ்க்காக தான் இந்த லைட்டிங்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரில் உள்ள ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் டோரையும் லாக் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போலையே நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் போட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்காதுன்னு தெரியும். ஸோ அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே சும்மா சிம்பிளான டிசைன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டிருக்கேன். அண்ட் நான் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக டைமே இல்லை. எனக்கே இந்த ஹேண்டில் ரைட் ஹேண்டில் வந்து அக்கா தான் வச்சு விட்டாங்க. அதையுமே கிறுக்கி ஏதோ ஒரு டிசைனில் தான் வச்சு விட்டாங்க. அண்ட் மெயின் டோரையும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி மெஹந்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி வைக்க உட்காந்தாச்சு. எல்லா டோரையும் லாக் பண்ணுறது நம்மளோட வேலை. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக லாக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு இருந்தேன். பால்கனி டோர் வந்து சரி மெயின் டோர் எல்லாத்தையும் சேர்த்து லாக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் இதை ஏதாச்சும் ஒரு வீடியோவில் காட்டிடணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எழுதுனது. ஸோ பத்திரமா இதை அப்படியே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அதை அப்படியே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸா படிக்கும் போது அதை பார்த்து அப்படியே எழுதுனது தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு போயாச்சு. லைட் ஆஃப் பண்ணும்போது இந்த இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி வீடியோ கிளிப்ஸ்க்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதை விட ஃபோனில் வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்விட்சை போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். இதுவுமே ஒரு தனி ஃபீலாக தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம வளர்ந்தாலுமே இந்த ஒரு சைல்டிஷ் புத்தி போகலையே நமக்கு அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆகிடுச்சு. இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டா தான் உண்டு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் காஃபி போட்டிருந்தாங்க. சரி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க போயாச்சு. இந்த ஸ்க்ரீன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை இது பண்ணியாச்சு. ஒரே நாளில் எல்லாத்தையுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இங்கேயுமே வீடியோஸ் எடுக்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக அதையும் ஒரு கிளிப்பாக எடுத்தாச்சு. ஹோம் டூர் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லா வீட்லேயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே இதுக்கு நம்ம ஒரு வீடியோஸாக போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்குமே போடலை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுமே வந்து தஸ்பி எண்ணிட்டு துவாலாம் சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. அவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் துவா ஓதிட்டு தூங்கியாச்சு. சரி காஃபி போட்டாச்சு, எல்லாருமே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இது அப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock மேலே தான் ஐ திங்க் ஆயிருக்கு. காஃபி ப்ளஸ் மில்க் பிக்கிஸ் காம்போ பிடிக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துலையாவது அந்த இது டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். எங்களுக்குமே அப்படி தான் மில்க் பிக்கிஸ் ப்ளஸ் காஃபி அல்டிமேட் காம்போவாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. சரின்னு சொல்லிட்டு காஃபியையும் சாப்பிட்டுட்டு காஃபியையும் குடிச்சிட்டு மில்க் பிக்கிஸையும் சாப்பிட்டுட்டு சரி அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஒர்க் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதையுமே சரி வீடியோவாக காட்ட முடியலை. ஏன்னா அப்போயே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. வீடியோஸ் எடுத்துகிட்டே பண்ணால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. குலாப் ஜாமுன் பண்ணலான்ட்டு பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ வரைக்குமே பண்ண முடியலை. இதுதான் நான் போட்ட மெஹந்தி. ஈவினிங் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மெஹந்தி தான். இந்த கையில் வந்து போடல, ரைட் ஹேண்டில் வந்து அக்கா தான் போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காவுமே போட்டு விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுமே எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போட்டு விடுறதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. சரி ஏதோ ஒரு டிசைனில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு செம்ம டயர்டு. சரி ஈத் அன்னைக்கு வந்து கையில் ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டிசைன் போட்டு விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து மருதாணி வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் மருதாணி இலை கிடைக்கவே இல்லை. நெய்பர்ஸ்ட்டு அப்படி கூட சொல்லியிருந்தோம், இருந்துமே வந்து கிடைக்கல. சரி ஓகே இருக்கிற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி வச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே 1:15 கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் முடியாதுப்பா தூங்கிடலாம், ஏன்னா மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயாச்சு. அண்ட் நான் எப்பயுமே ஈத் வீடியோவில் சொல்கிறது தான், எல்லா ஈத் அன்னைக்கோ சரி ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்ன நடந்தாலுமே வந்து பாட்டி வீட்டில் தான் இருப்போம். அக்காவோட ஆஃப்டர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 இயர்ஸாக வந்து வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவுமே நல்லா இருக்குது. இருந்தாலுமே அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் எனக்கு வந்து மெஹந்தி பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக செவந்திருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஈத்
அன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு பேரிச்சப்பழம் சாப்பிட்டுட்டு தான் அது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பேரிச்சப்பழம் சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி டக்குன்னு கிளம்பணும்னு ஆசை தான், பட் முடியல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஈத் ட்ரெஸ்ஸு. ஈத் ஷாப்பிங் வ்ளாகும் போடணும்னு நினச்சேன், பட் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் போட முடியல. அண்ட் ஈத் தொழுகை வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே தொழுதுட்டோம். ஏன்னா இந்த டைம் வந்து பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அங்கே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் அப்படியே வீட்டில் கேட்கும். போன டைம் பார்த்திங்கன்னா திடலில் அங்கே போய் தான் தொழுதோம். நான் வந்து வீடியோஸ் கூட போட்டிருந்தேன். இந்த ஈத்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் தொழுதாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவுமே பள்ளிவாசல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்குமே ஈத் முபாரக் சொல்லியாச்சு. அவருக்குமே ஈத் முபாரக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருமே அஸ்வானை கொஞ்சம் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஈதுக்கு வந்து அஸ்வான் தானே ஸ்பெஷல். ஸோ அதனால அஸ்வானை கொஞ்சம் வந்துட்டாங்க. அப்போ தான் அஸ்வானுமே தூங்கி எந்திரிச்சிருந்தா. ஸோ கொஞ்சம் நசன்னு அழுதுட்டு இருந்தான். பொதுவாக குழந்தைங்க வந்து தூங்கி எந்திரிச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அஸ்வானுமே. அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து நாகூர் அனிஃபா சாங் ஓடிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் வந்து நான் வந்து பிரியாணிக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எப்போ இந்த மாதிரி ஏதாவது பிரியாணிக்கு இந்த மாதிரி கட் பண்ணணுன்னாலே எனக்கு வந்து எங்கள் பாட்டி வீட்டு ஞாபகம் தான் வரும். ஸோ இது வந்து எல்லாருமே சுற்றி உட்காந்து எல்லாருமே பேசிட்டு உரிச்சிட்டு இருப்போம். ரொம்பவே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் இவனுமே அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்தான். அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவனுமே ஜுலும் பண்ணிகிட்டு இருந்தான், ஐ மீன் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அந்த அன்னைக்கு வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலை கொஞ்சம் மாற்றி வச்சது அவனுக்கு பொறுக்கவே இல்லை. என்னடா வீடே மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து இதை எடுத்து அங்கே வைக்க, அதை எடுத்து இங்கே வைக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தான். அண்ட் அவன் உட்காந்துருக்க சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை எடுத்து எங்கே போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தான். அண்ட் இவனுமே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வீடியோஸ் எடுக்கிறேன்னு தெரிஞ்சு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு வீடியோஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் அவனே ஆன் பண்ணிவிட்டு அவனே வந்து பேசிகிட்டு இருந்தான். அந்த கிளிப்ஸு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சர் யூடியூபராக வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து கேமரா ஃபியரில் எதுவுமே பேசாது. ஆனால் இவன் அப்படி கிடையாது. கேமரா ஆன் பண்ணிட்டாலே போதும் நிறையா பேசுவான், நிறையா ரியாக்ஷன் கொடுப்பான். மாஷா அல்லாஹ் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களாம் வீடியோஸ் எடுக்கிறோன்னு தெரிஞ்சால் அவங்களோட ஒர்க்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவன் அப்படி கிடையாது. நார்மலாக எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான். அண்ட் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் பலமாக வரும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. நான் தனியாக உட்காந்து கட் பண்ணதுக்கு இவன் எனக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருந்தான். அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தான். பரவாயில்ல, எனக்கு ரொம்பவே நிறைய கம்பெனி கொடுத்துட்டு இருந்தான். அண்டு இவன் வளர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பானா கூட தெரியல. பார்க்குறப்பே ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக கட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுவும் ஒரே இதை கட் பண்ண போர் அடிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு கட்டரில் வச்சு கொஞ்சம் நேரம் கட் பண்ணேன், கொஞ்சம் நேரம் கையில் இந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு வந்து அம்மா லஞ்ச் ரெடி, ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்களே. அம்மாவுமே குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈத் அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு. கண்டிப்பாக இட்லி தான். இட்லி, வடை, கேசரி, மெயினான விஷயமே கடப்பா குருமா தான். இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேசரி. கண்டிப்பாக ஈத் அன்னைக்கு வந்து இந்த இட்லியும் கடப்பா குருமாவும் கண்டிப்பாக இருக்கும். ஈதுன்னு இல்லை, என்ன ஸ்பெஷல் டேவாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக அந்த இட்லி கடப்பா குருமா இல்லாத இதே இருக்காது. கடப்பா குருமா ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே இட்லி சாம்பார் வச்சு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருந்துச்சு. சரி தக்காளியுமே கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியுமே குயிக்காக கட் பண்ணி முடிச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். தக்காளி வந்து குயிக்காக கட் பண்ணிடலாம் சரன்னு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணி
பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணி சீக்கிரமாக ஒரு 1 o'clock கிட்டலாம் சமைச்சு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருப்போம். நம்ம பிளான் பண்ணுறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்றா இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணாலுமே அந்த 3 o'clock கிட்ட எப்படி தான் ஆகுதோ, எப்படி தான் அந்த அன்னைக்கு மட்டும் டைம் போகுதோ தெரியல. உங்கள் வீட்லேயும் அப்படி தானாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நார்மலாகவே அப்படி தான். சரின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு 11:30 கிட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே குக் ஆகணும், அப்போ தான் அந்த ஒரு பிரியாணியோடைய இதுவே வரும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சாச்சு. அண்ட் சமைக்கிறப்பையும் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஏன்னா பாட்டி வீட்டில் வந்து பெரிய அடுப்பாக வச்சு எல்லாருமே சேர்ந்து நின்று சமைப்போம். இந்த டைம் வீட்டில் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அளவுக்கு பெருசாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அடுப்புலையே கேஸ்லேயே செஞ்சாச்சு. இல்லைன்னா வெளியில் அடுப்பு வாங்கி அந்த மாதிரி தான் செய்வோம். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரொம்ப ஜாம் ஆகுதுன்னு சொல்கிற கதை தான் என்னோட கதை. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வாய்ஸ் கொடுக்காம இப்போ வாய்ஸ் கொடுக்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இதாக இருக்குது, என்னன்னு தெரியல. அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். மசாலாஸ் போட்டு செஞ்சது வரைக்கும் நான் தான். தண்ணி ஊற்றி அரிசி போட்டது வந்து அம்மா தான். என் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து பிரியாணி வந்து கோலம் ரைஸில் தான் செஞ்சுருந்தோம். துளசி நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் துளசி வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எங்கள் வீட்டில் ஆகலை. கோலம் தான். எப்போ என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே அந்த கோலம் ரைஸ் போட்டால் தான் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபங்க்ஷன்னாலே கோலம் தான். ஒரு டைமாவது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலம் வந்து டிமார்ட்டில் வந்து கோலம் பச்சரிசினே கிடைக்கிது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். பிரியாணி ரெசிபியோடதை வந்து நான் சொல்லலை, ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சொன்னதையே திருப்பி சொல்ல வேண்டாம் தான். அகைன் அண்ட் அகைன் ஒரே டாபிக் வந்து போனால் மீண்டுமா அப்படிங்கிற ஒரு இதாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் சொல்லலை. ஸோ உங்கள் வீட்டில் ஈதுக்கு எப்படி போணுச்சு, ஈதுக்கு எப்படிலாம் இருந்தீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அம்மா தால்ச்சாவுமே வச்சுட்டாங்க. தால்ச்சாவுக்குமே மாங்காய் கட் பண்ணி போட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் மாங்காவுமே கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. என்ன தான் பிரியாணி மட்டும் சாப்பிட்டாலுமே அந்த தால்ச்சாவோட சேர்த்து சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே வந்து ஒரு அல்டிமேட் காம்போவாக இருக்கும். எனக்கெலாம் வெறும் பிரியாணியோட உள்ளே இறங்கவே இறங்காது. அது கூட இந்த தால்ச்சா இருந்தால் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் உள்ளே இறங்கும். இந்த தால்ச்சாவோட மிகப்பெரிய ஃபேன் கூட நான் சொல்லலாம். நார்மலாக ஜீரா ரைஸ் கீ ரைஸ் ஆகினா கூட இந்த தால்ச்சா இருந்தால் தான் வந்து உள்ளவே இறங்கும். அண்ட் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியுமே இப்போ தான் கொஞ்சம் குக் ஆகிட்டுருக்கு. பாத்திரம் பெருசாக இருக்கனால குக் ஆகுறதுக்குமே ரொம்ப டைம் ஆகுது. நடுவில் மட்டும் குக் ஆகிடுது, சைடில் குக் ஆகலை. ஸோ அதனால தான் ரொம்ப நேரம் ஆணுச்சு. சரின்னு அம்மாவுமே வாட்டர் வந்து மெஷர் பண்ணி ஊற்றிட்டாங்க. ஆக்சுவலி நானே செஞ்சுருப்பேன், இருந்தாலுமே எடக்கா மடக்கானு ஏதாவது தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டு இல்லை கம்மியாக போட்டு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த பொறுப்பை மட்டும் அம்மாட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா சிக்கன் 65 செஞ்சுருந்தாங்க. சிக்கன் 65 செஞ்சுக்க எங்கள் அம்மாவை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எப்படியுமே 3:30 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் நம்ம பொழப்பு எப்பயுமே காத்திருந்து காலங்கள் போகுதம்மா தான். என்ன தான் பசிச்சாலுமே நம்மளால் உடனே சாப்பிட முடியாது, ஏன்னா வீடியோ எடுத்துட்டு தானே சாப்பிட்ணும். சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டாங்க. அந்த அன்னைக்கு என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் 65, ரைத்தா, கேசரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்க்கு வந்து கப் கேக் வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் ஈத் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பிரியாணி செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ரீல்ஸ்லலாம் சொல்கிற மாதிரி பிரியாணி வந்து வெறுமனே சாப்பிட்றத விட அதோட ரைத்தா, சிக்கன் 65, அதுக்கப்புறம் பிரியாணியில் உள்ள சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பைட் வச்சா ஆஹா, அந்த பிரியாணியோட ஃபீலே நம்மளால் அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். என்ன தான் டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பிரியாணியை ஃபீல் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அஸ்வானோட ட்ரெஸ்ஸுமே மாஷா அல்லாஹ் நல்லா இருந்துச்சு. அஸ்வானோட ஃபஸ்ட்டு ஈத் ட்ரெஸ்ஸு மாஷா அல்லாஹ் செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ஈதுங்கிறத விட அஸ்வானுக்கு தான் ஃபஸ்ட்டு ஈது. கண்டிப்பாக அஸ்வானோட ஃபேஸ் காட்ட சொல்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸோ ஃபேஸ் போட்டாலே அடுத்த நாளே ஏதாச்சும் சிக்காயிடும். ஸோ அதனால தான் வந்து இன்னும் ஃபேஸ் இன்னும் காட்டலை. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து காட்டுறேன். அஸ்வான் இருக்கனால டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அஸ்வான் கூட ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அஸ்வானை சிரிக்க வச்சுட்டு விளையாண்டுட்டு அவங்க கூட இருந்தாலே டைம் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு குட்டி
குட்டி மெமரிஸாக இருக்குது. என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே என்னதான் கோவமாக இருந்தாலுமே அந்த அஸ்வான் முகத்தை பார்த்தா எல்லாமே கொஞ்ச நேரத்தில் போயிடுது. அது ஃபீல் பண்ணுறவங்களால மட்டும்தான் நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து எங்கள் மாமா வந்திருந்தாங்க. எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா அங்கேயுமே தொழுதுட்டு ஈதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ நான் தான் வந்து மாமாவை கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் நான் செஞ்ச பிரியாணி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களோட கமெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். சிக்கன் பிரியாணி பாட்சா பிரியாணி தோன்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமாவும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரின்னு அவரையும் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இருந்துட்டு போங்கன்னு சொன்னோம். இருந்தாலுமே வந்து எங்கள் மாமா வந்து கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவருமே ட்ராப் பண்ணியாச்சு. எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்குமே நோ, இல்லை டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரின்னு அவருக்குமே ஒரு பாய் சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்த ரோஸ் மில்க் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இந்த வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து நான் ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதேமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. எங்களோட ஈத் வந்து இப்படி தான் போணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் வந்து இப்படி தான் ரொம்ப நல்லா போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஈதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படிலாம் இருந்தீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Hope you all enjoying this video. If you like this video, please subscribe to Griusam Naseez Vlog and press the bell icon. Thanks for watching my video. Bye.